ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செல்வம் அகிலா யூடியூப் ஃபேமிலிலேருந்து பேசுகிறேன். இவ்வளோ நாளாக நம்ம குக்கிங் வீடியோ, அப்போ பூஜை சாமான் விளக்குறது இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மருத்துவம் பயனுள்ள குறிப்பு பார்க்க போகிறோம். அதில் கொய்யா பழனாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கொய்யாவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் அதோட இலையிலையும் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அந்த பெனிஃபிட் தான் ஒரு 10 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக கொய்யா இலையில் பல சத்து இருக்குதுன்னு சொன்னோமா. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, கொய்யா இலை ஒரு 5-6 தண்ணியில் போட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சு ஒரு கிளாஸாக வற்ற வச்சு நம்ம குடித்தோன்னா அல்சர் நோயெலாம் குணமாகும். 2வது வாய்ப்புண் குணமாகும். 3வது அந்த இலையை வாய் கொப்பிச்சோன்னா நிறைய பல் பயங்கரமாக சொத்தை பல் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த சொத்தை பல் வலி அந்த ஈறு வீக்கம் எல்லாமே குணமாகும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த தண்ணியை நல்லா அந்த கொய்யா இலையை போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த நம்ம குடிக்கணும். வாய்க்குள்ளே நம்ம எந்த பல்ல சொத்தை இருக்கோ அந்த பல் வாய் ஃபுல்லாக அது படுறபடி நம்ம நல்லா அதை கொப்பளிச்சு நம்ம ஒரு வாய்க்குள்ளே ஒரு 10 நிமிஷம் வச்சு துப்பணும். அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த ஈறு வீக்கம் பல்வலி எதுவுமே வராது. அந்த பல்லு வலிக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியதில்லை. இந்த கொய்யா இலை சாறை நம்ம வாய் கொப்பிச்சாவே நம்மளுக்கு சரியாயிடும். அப்புறம் இந்த கொய்யா இலை சாறை நம்ம குடித்தோன்னா உடல் எடை வேகமாக குறையும். காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் இந்த கொய்யா இலை அந்த கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம குடிக்கணும். டெய்லி தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருந்தால் உடல் எடை கண்டிப்பாக குறையும். உடல் இளமையாக மாறும். நம்ம உடம்பு ஒல்லியாக ஆனவனவே என்ன ஆகும், உடம்பு நல்லா குறைஞ்சோன்னே நம்ம கூட கொஞ்சம் குண்டாக இருக்கிறத தவிர்த்ததுக்கப்புறம் ஒல்லியாக இருக்க மாதிரி தெரியும். இன்னும் உடல் இளமையாக மாறும். இந்த தண்ணீரை குடிப்பதுனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு, எவ்வளோ பேர் சர்க்கரை நோயால் அவஸ்தைப்படுறாங்க. அந்த சர்க்கரை நோயிலேருந்து குணமாகும் ஈஸியாக. இந்த தண்ணியை நம்ம குடித்தோன்னா ஈஸியாக அந்த நோய் விடுபட்டுடலாம். அப்புறம் தைராய்டு பிரச்சனை, நிறைய பேர் இந்த தைராய்டு ஒபிசிட்டி இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப அவதிப்படுறாங்க. அதுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. சளி, இருமல், காய்ச்சல் இதுக்கு எல்லாத்துக்குமே நிவாரணமாக இந்த இலையோட குணம் அடங்கியிருக்கு. அப்புறம் இந்த தண்ணியை நம்ம தொடர்ந்து குடிக்கும்போது முகம் வசீகரம், பொலிவு பெறும், ரொம்ப பிரகாசமாக பிரைட்டாகும் முகம். இந்த தண்ணீரை இப்போது நிறைய பேருக்கு முடி கொட்டுறது பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. எவ்வளவோ நம்ம தலைக்கு பேக் போட்டிருப்போம், எவ்வளோ ஃபுட்டு எடுத்துருப்போம், நம்மளுக்கு அந்த முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த தண்ணீரை கொதிக்க வச்சு இந்த தண்ணியை தலையில் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். மசாஜ் நல்லா பண்ணிவிட்டு ஊற வச்சு நம்ம குளித்தோன்னா டெய்லி இதை தொடர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு முடி கொட்டுறதே ஸ்டாப் ஆகிட்டு முடி நல்லா வளரும். இந்த கொய்யா இலையில் இவ்வளோ பயன்கள் இருக்குது. அதில் நிறைய சத்து இருக்குது. இதை நீங்கள் உங்களுக்கு நான் தெரிஞ்சதை பகிர்ந்துருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் இதை பெனிஃபிட் பண்ணுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.